ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28 1 ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வார்த்தையில் கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு ஸ்பெஷல் வேர்டு என்னென்னா மேன்மை. தட் இஸ், காட் இஸ் கோயிங் டு லிஃப்ட் யூ அப் above ஆல் அதர் பீப்புள். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு செய்வேன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எல்லாரை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். இந்த 28 நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லுகின்றார். அதில் முதலாவது ஆசீர்வாதமே பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். எந்த இடத்துல நீங்கள் துக்கப்பட்டு தோய்ந்து வெட்கப்பட்டு வேற வழி இல்லையோ என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வேளையில் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். நீங்கள் நினைக்கிற மற்றவங்கள இல்லை, உன்னை. ரெண்டாவது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எல்லாரை விட உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார். அப்போனா how much special you are, those who are listening here to this word of God at this moment. God is going to lift you up higher than what you are going to imagine about yourself. இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய சிரசின் மேல் வைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நினைக்கின்ற ஆசீர்வாதங்கள் அல்ல, அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உங்களை தகுதி உள்ளவர்களாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். Receive the blessing. Hallelujah. God bless you.